இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா தன்னுடைய முயற்சி எல்லாத்துலயும் தோத்து போயிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு, அப்படியே ஒரு மாரி சோகத்துல மூழ்கி இருக்கும்போது, எஸ்எஸ்கே சும்மா போறது மட்டும் இல்லாம, இலக்கியாவும் கௌதமையும் பார்த்து, "என்ன இலக்கியா, கௌதம் 2 பேரும் ஒரு மாரி சோர்ந்து போயிட்டீங்க? ஓ! என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சோகத்துல இருக்கீங்களா? நான் தான் சொன்னேனே இலக்கியா, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா, நீங்கலாம் கத்துக்குட்டீங்க. நேத்தி பேஞ்ச மழையில முளைச்ச காளான். நான்லாம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கும், இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா கௌதம்? அத விட்டுட்டு நேத்தி வந்து நீங்க என்ன ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா, எப்படி இலக்கியா? அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீங்க யாரும் கேட்கல. இன்னைக்கு என்கிட்ட அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. பைரவ் நேத்தே சொல்லியிருப்பாளே, நான் கண்டிப்பா ஜாமீன்ல வெளிய வந்துருவேன்னு சொல்லிட்டு. சரி, சரி. ஆனா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியாம பாவம் உங்க 2 பேர் மூஞ்சிலயும் எவ்வளோ குழப்பத்த பாரேன். சரி, சரி. நானே சொல்றேன். 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இங்க பாருங்க. உங்கள்ட்ட எல்லா ஆதாரமும் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. ஆனா, அதுக்கெல்லாம் என்ன பண்றது? உங்க வக்கீல் வரணும்ல. அதான் உங்க வக்கீல் வாய அடைச்சேன். "ஏய் எஸ்எஸ்கே என்ன சொல்ற?" அப்படின்னு கௌதம் கோவப்படுவாரு. உடனே எஸ்எஸ்கே அந்த வீடியோ காட்டுவான். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கௌதமுக்கே புரியுது. லாயர எஸ்எஸ்கே கடத்தி வச்சிருக்கான். அதனால தான் வர முடியல அப்படின்னு. உடனே எஸ்எஸ்கேவோட சட்டைய நம்ம கௌதம் பிடிப்பாரு. அப்பன்னு பார்த்தா அங்க ஜட்ஜி வருவாங்க. ஜட்ஜி பார்த்துருவாரு. "ஹலோ கௌதம் என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்னு கேட்க, கௌதம் எஸ்எஸ்கே உடனே, "பாருங்க சார், உங்க முன்னாடியே இவன் என்ன என்ன பண்ண வரான்னு பாருங்க சார்" அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ போடுவாரு. உடனே ஜட்ஜி, "ச்சே! இவ்ளோ மோசமாடா நீங்க? ஒரு வயசானவரு, அது மட்டும் இல்லாம அவரு ஹார்ட் பேஷண்ட் வேற, உடம்பு முடியாம இருக்காரு. அவர் சட்டைய புடிச்சு அவர போய் துன்புறுத்துறீங்க? என்ன மனுஷன் நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜும் கார் துப்பிட்டு போவாரு. இங்க எஸ்எஸ்கே உடனே, "பாத்தியா கௌதம், உனக்கு இப்போ கெட்ட நேரம் கௌதம். அதான் எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால இனிமே என்ன தடுக்கிறதுக்கு யாராலயும் முடியாது கௌதம், முடியாது. ஸோ திரும்ப திரும்ப என்ட்ட நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம, நீயாவே உன்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் கார்த்திகிட்ட குடுத்துட்டு கிளம்பிட்டா, அது உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்கயேன், நாங்கலாம் எடுத்தோம்னா சும்மா இருப்போமா? யோசிச்சு பாரு. தேவையில்லாத பிரச்சனைய நீயே வளர்த்துக்காத கௌதம்." அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே, தாட்சாயணி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. 2 பேரும் அப்படியே தோத்து போயிட்டோமேடா! இப்ப வீட்டுக்கு போனா அந்த பைரவ வச்சு செய்வாள் நம்மள அப்படின்னு சோகத்தோட கிளம்பி வீட்டுக்கும் போவாங்க. வீட்டுக்கு போன உடனே, "ஏய் நில்லுடி அங்கேயே! என்னமோ அவ்ளோ பேச்சு பேசிட்டு போனீங்க. இப்போ என்ன நடந்துச்சு? எஸ்எஸ்கே வெளிய வந்துட்டாரா?" அப்படின்னு பைரவி வீட்டு வாசல்லயே பஞ்சாயத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம இலக்கியா கௌதமுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம அமைதியா உள்ள போவாங்க. ஜானும் ஓடி வந்து, "என்னாச்சு இலக்கியா? அந்த எஸ்எஸ்கே என்ன பண்ணாங்க? சொல்லு" அப்படின்னு கேட்க, பைரவி ஒண்ணு, "அவ எப்படி நீ சொல்லுவா? நான் சொல்றேன். எஸ்எஸ்கே மேல எந்த தப்புமே இல்லன்னு சொல்லி எஸ்எஸ்கேவ ஜாமீன்ல வெளிய விட்டுட்டாங்க. அடுத்த ஹீரிங்ல கண்டிப்பா எஸ்எஸ்கே மேல எந்த தப்புமே இல்லன்னு சொல்லி அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா, இது எல்லாமே திட்டமிட்டு போடப்பட்ட பொய் கேஸ் தான். கார்த்திய கடத்துனது வேற யாருமே இல்ல. இந்த இலக்கியாவும் கௌதம் தான். அத வுட்டுட்டு இதுங்க சொத்தெல்லாம் அமுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழிய தூக்கி பாவம் அந்த எஸ்எஸ்கே மேல போட்டு அவன ஏதாவது பண்ணி உள்ள அனுப்பிச்சோம்னா, நமக்கு பிசினஸ்ல எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அப்புறம் நாம தான் பிசினஸ் நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷனையும் அடைஞ்சிடலாம். சொத்தையும் ஆட்டைய போட்டுறலாம். அது மட்டும் இல்லாம கார்த்திக் அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. கார்த்திக் ஹெல்ப் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கௌதம், இலக்கியாவும் எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு ஆக்கணும்னு கனம் துடிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு பைரவி பாட்டுக்கு பேசுவாங்க. இலக்கியாவும் கௌதமும் அமைதியா இருப்பாங்க. ஜானு ஒடனே, "இல்ல இலக்கியா, என்னம்மா? பைரவி பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்கீங்க." "இல்லம்மா, அவங்க பேசுற மாரி நமக்கு இப்போ நேரம் சரியில்ல போல. அந்த எஸ்எஸ்கே ஒண்ணும் சும்மா ஜெயிக்கலம்மா. அந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிரா எல்லா ஆதாரமும் நம்மள்ட்ட இருந்துச்சு. ஆனா, அந்த எஸ்எஸ்கே கடைசி நேரத்துல நம்ம லாயர கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான். அத அவனே சொன்னான். அந்த லாயர் வராதனால தான் இன்னைக்கு எஸ்எஸ்கே ஜாமீன்ல வெளிய வந்திருக்கான். அதனால தான் அவன் இவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். ஆனா, அதுக்காக அவன் இந்த முறை ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக எல்லாமே மாறிடுச்சு. நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லம்மா. இது வெறும் ஜாமீன் தானே கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்ல கேஸ் ஹியரிங் வரும்ல. ஹியரிங் வரும்போது பார்த்துக்கலாம்மா. எப்படியும் அவனுக்கு எதிரா இருக்க ஆதாரத்த எல்லாத்தையும் கோர்ட்ல நிரூபிச்சு, அவன ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டேன்ம்மா நானு." அப்படின்னு சொல்லவும், பைரவி உடனே, "போ கௌதம் போ. இப்படிதான் நெனப்பு தான் பொழப்ப கெடுக்குமாம். அதே மாரி தான் நான் சொன்ன மாரியே இன்னைக்கு எஸ்எஸ்கே வெளில வந்துட்டாரு. அதே மாரி எஸ்எஸ்கே வந்த உடனே சும்மா இல்லாம கார்த்திகிட்ட பேசி, கார்த்தி மூலியமா அவனோட சொத்து எல்லாத்தையுமே அவன் பேருக்கு மாத்திட்டு, உன்னையும் இந்த கேடுகெட்டவளையும் இந்த வீட்ட விட்டு எஸ்எஸ்கே வெளிய அனுப்பாம விடமாட்டாரு. நீ வேணா பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு பைரவி போறாங்க. இங்கே கௌதமுக்கு ஒரே குழப்பம். என்ன அப்படின்னா, பைரவி எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்றாங்க.
அப்போ எஸ்எஸ்கே என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பைரவிட்ட சொல்லிட்டு தான் பண்றாரோ? அப்போ பைரவ அம்மாவ ஃபாலோ பண்ணா நாம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கௌதம் இப்பதான் தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அடுத்தது எஸ்எஸ்கே, தாட்சாயினி, பைரவி இவங்கலாம் ஒரு மீட்டிங் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. அத நம்ம கௌதம் பைரவிய ஃபாலோ பண்ணி போய் கண்டுபிடிச்சுருவாரு. கண்டுபிடிச்சு அடுத்த முறை எஸ்எஸ்கே போற திட்டத்துல எஸ்எஸ்கேவுக்கு தெரியாமலே கௌதம் செம்மையா ஒரு ஆப்பு அடிக்க போறாரு. அதோட எஸ்எஸ்கேவுடைய ஆட்டம் எல்லாமே முடிவுக்கும் வரப்போது. அப்படி நடந்தா நல்லாருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.